நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் சிரிக்க வைக்க ட்ரை பண்ணாங்க, சிரித்தோம். செகண்ட் ஆஃப் எமோஷனலாக கனெக்ட் பண்ண வைக்க ட்ரை பண்ணாங்க, எமோஷனல் ஆனோம். ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, செம்ம படம். உண்மையாக ஸ்டோரியும் ஸ்க்ரீன் பிளேவும் பயங்கரமாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு மாதிரி காமெடியாக போச்சு. ஸோ படம் இப்படி தான் போகும் அப்படின்னு நினைக்கும் போது கிளைமேக்ஸில் எமோஷனலாக போச்சு, நல்லாயிருக்கு. ஹீரோ தப்பு பண்ணுவான், பக்கத்து வீட்டு பையனாக இருப்பான், நிறையா பண்ணுவான். அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு எமோஷ்னலான கிளைமேக்ஸில் ஹீரோ ஜெயிச்சிருவான். இது யூஷுவல் டெம்ப்ளேட் தான். அந்த மாதிரி படங்கள் இப்போ ரீசெண்டாக இப்போ டிராகன், டான் அந்த மாதிரி படம் வந்துச்சு. அதே மாதிரி அந்த வரிசையில் யூத். ஸ்டோரி இன் சூப்பர் ப்ரோ. கிளைமேக்ஸ் ஆனால் அன்எக்ஸ்பெக்டட், ஆனால் நல்லா இருந்துச்சு. எல்லாமே பார்க்கறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்ல முடியாது, பட் பார்க்கும்போது நிஜமாக லவ் பண்ணால் இப்படி தானே இருக்கும் ஸ்கூலில் அப்படின்னு. நல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆக்சுவலாக இதே மாதிரி கதை கொண்டு போயிடுவாங்களோ ஜாலியாகவே நினச்சேன். பட் செகண்ட் ஆஃப் அதை சரி பண்ணுற மாதிரி எமோஷனலாக வச்சு கனெக்ட் பண்ணி ஒரு படத்துக்கு ஒரு மாரல் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு. எதுவுமே போர் அடிக்கவே இல்லை. ஃபஸ்ட் டைம் ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட்டாக காமெடியாக அப்படி எடுத்துகிட்டு போனாங்க. செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாக எமோஷ்னலாக வச்சு சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், எமோஷ்னல் அவ்வளோவா இல்லை, நாங்கள் கொடுத்ததுக்கு நல்லா சிரிக்க வச்சுட்டு அனுப்பணும்னு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்படிலாம் இல்லை, ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா காமெடியாக எடுத்துகிட்டு போயிட்டு செகண்ட் ஹாஃபில் நல்ல ஒரு மெசேஜும் சொல்லி எமோஷ்னலும் நல்லா ஒரு கேட்டாக இருக்குது. கதையை எழுதும்போது இந்த இடத்துலாம் தேட்டரில் கேட்டுருப்போம், மச்சான் இது நடக்கும்டா அப்படின்றதெல்லாம் பேசிட்டு இருந்தோம். நீங்கள் பெருசாக நாங்கள் மேலே பார்த்து நிற்கும் போது இங்கே தட்டினும் நினச்ச இடத்துலலாம் நீங்கள் கை தட்டும் போது எங்கள் அப்பா அம்மா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நினைக்கிறேன். படம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ பேர் மார்னிங் ஷோ வந்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன பேசுறதுன்னு தெரியல. நான் என் ஃப்ரெண்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரிங்களா? இவனு தான் கென்னன் கேங். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது, என்ன சொல்கிறது தெரியல. என் ப்ரொடியூசருக்கு தேங்க்ஸ். என்னை நம்பி நடித்த எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. இந்த படத்தை நீங்கள் இவ்வளோ என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனால் இவ்வளோ எதிர்பார்க்கல. அது நீங்கள் பண்ணது ரொம்ப 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 தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு கட் பண்ணி நல்லா தேட்டர் கூட்டு வந்துட்டோம். அதுக்கு நீங்கள் என்ஜாய் பண்ணதை விட செகண்ட் ஹாஃபோட எமோஷனல் சீன்ஸுக்கு ஒருத்தர் தேட்டரில் கொடுத்த ரெஸ்பான்ஸ் பின்னாடி தான் பார்த்துருங்க. நல்லா உட்காருங்க, வெரி இமோஷனல். நீங்கள் ஒன்றும் இங்கே அந்த எமோஷனல் சீன்ஸுக்கு கொடுத்த ரெஸ்பான்ஸ் அதுக்காக தான் இந்த படம் எடுத்தோம் நாங்கள். இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படிங்கிறது வேற, பட் இந்த செகண்ட் ஹாஃபும் அப்பா அம்மா அப்படிங்கிற விஷயத்துக்கு மேலே வச்சிருக்க அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த படம் இருக்குது. கென்னுக்கு ஒரு ஹீரோவை இப்போ நாங்கள் கொடுத்துட்டோம். இது ஸ்டாராக மாற்ற வேண்டியது இனிமேல் உங்களோட கடமை தான். நீங்கள் மாற்ற யூத் மூவி டீம் அப்படின்னு சொல்லி Youth icon. Ken, youth icon. சூர்யா அம்மாக்கு நானா அம்மாக்கு அம்மா கூட அண்ணா மறந்துட்டீங்க. அம்மா கொடுக்கணும்னு எங்க அம்மா வந்துட்டாங்க. பிரின்சிபால் நேம் கிரேஸ், அம்மா நேம் தானே வச்சிங்க.
மைக் காட்டுறேன். என்ன ஒரு செல்ஃபி வீடியோ எடுக்க சொல்லிடலாமா எல்லாரோடையும்? படம் வந்துட்டு ஒரு மாதிரி மிக்ஸ்டு ஃபீலிங்காக தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது. பட் செகண்ட் ஹாஃபில் வந்து டெஃபினட்டாக ஒரு எமோஷ்னலான கிளைமேக்ஸ்க்காகவே ஒரு ஹோல்சம் ஆச்சாக தான் வந்திருக்கு படம். கென் வந்துட்டு ஒரு தனுஷ் ப்ளஸ் சிலம்பரசனை மிக்ஸ் பண்ணி தனுஷரசன் மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அதான் அந்த எர்லி 2009, 10 அந்த ரேஞ்சஸில் ஒரு செட் ஆஃப் படம் வரும். அதான் புதுசாக வந்து நீங்கள் ஏதாவது இருக்கும், நான் புது விதமான ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா புதுசாக எதுவுமே இல்லை, யூஷுவல் தான். யூஷுவலான கதையில் ஒரு யூத்ஃபுல்லான ஸ்க்ரீன் பிளேவை கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்கூல் படிக்கும்போது பண்ணக்கூடிய சில விஷயங்கள் அதை வந்து ஒரு சில இடத்துல ரொம்ப ரியாலிட்டியாக, ஒரு சில இடத்துல கொஞ்சம் ஓவர் போர்டாக ஒரே நேரத்தில் 3 பொண்ணை ஓட்டுற மாதிரி. நமக்கு அப்படி ஸ்கூல் இருந்ததில்ல. அப்படி ஸ்கூலில் வந்து 3 பொண்ணுங்களை ஒரே நேரத்தில் ஓட்டுற பசங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கனெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஒர்த்து வாட்ச். அண்ட் இந்த படத்தோட முக்கியமான ஒரு ஹீரோ வந்து ஜிவி பிரகாஷ்குமார். அவரோட இசை தான் வந்துட்டு ஒவ்வொரு பாட்டுக்கும் வந்து ஒன்ஸ் மோர் கேட்குறாங்க அண்ட் எல்லாருமே அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ ஜிவி பிரகாஷோட நீங்கள் அவர் மியூசிக்காகவே யூத்தை வந்து பார்க்கலாம். அண்ட் கென் அண்ட் சோ மெனி அதர் யங் ஆக்டர்ஸ்க்காகவும் கண்டிப்பாக டெஃபினட்டாக பார்க்கலாம். நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப இமோஷனல் ஆயிடுச்சு லாஸ்ட்டு. ஸ்க்ரீன் ப்ளே ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக அந்த ஸ்கூல் பசங்க எப்படி அவங்க லைஃப் என்ஜாய் பண்ணுறாங்க அந்த மாதிரி தான் காட்டியிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் தான் ஸ்டோரிக்குள்ளே போன மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணுவோம், செகண்ட் ஹாஃப் எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருந்துச்சு. சாங்ஸ்லாம் எப்படி இருக்கு? ஜிவி நான் அதை சொல்ல வேணாம், அவர் எப்பயும் போல ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு. இன்னும் கொஞ்சம் எஃபர்ட்ஸ் போட்டு பண்ண மாதிரி இருந்துச்சு மூவிக்கு. அவர் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தனால சொன்னார், இந்த ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தா எப்படி இவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு பண்ணாரு எனக்கு தெரியல, ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு ஜிவி. வேற ஒரு ஃபீல் குட்டாக இருந்துச்சு டிராகன் மாதிரி. கண்டிப்பாக நான் தான் சொன்னேன், செகண்ட் ஹாஃப் நான் உட்காந்து அழுதுட்டு இருந்தேன். அப்பா சீன்லாம் வரும்போது ரொம்ப அப்பா கேரக்டரும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பேரண்ட்ஸ் வைஸ் ரொம்ப கனெக்ட் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப சூப்பராக. பிக் வின் ஃபார் கென். நல்லா இருக்கு. ஃபீல் இருந்துச்சா? ஃபீல் குட்டுங்க. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. டைம் பாஸ் மூவி தான், நல்லா வந்து எல்லாம் பார்க்கலாம். சாட்டர்டே சண்டே வீக்கெண்டுக்கு வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகிற படம், ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஸ்டோரி வைஸ்ல ஸ்ட்ராங்கா ஓகே தான். ஸ்டோரி வந்து பெருசாக ஸ்டோரின்னு சொல்ல முடியாது, ஒரு ஃபன் எலமெண்ட்ஸோட இருக்கிற ஒரு ஜாலியான படம். வேற என்ன ப்ளஸ்ஸா இருந்துச்சு மூவில? ஆக்டிங், எல்லாரோட ஆக்டிங்குமே சூப்பராக இருந்துச்சு. போர் அடிக்கல எந்த இடமும், நல்லா சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. ஸ்க்ரீன் ப்ளே செமையாக பண்ணியிருக்காங்க. டைம் பாஸ்க்கு வீட்டில் சும்மா இருக்கிறத விட வீட்டில் எல்லாரையும் கூட்டு வந்து படம் பார்க்கலாம். யூத்துக்கான மூவியாக இருக்குமா இது? கண்டிப்பாக நல்லா காமெடியாக ஃபன்னாக ஃபேமிலி நல்லா ஒரு. வேற என்ன மேடம் ப்ளஸ்ஸா இருந்துச்சு? ப்ளஸ்ஸாக பாருங்கள், சஸ்பென்ஸாக தான் இருக்கணும். எல்லாம் வந்து பாருங்கள், பார்த்துட்டு நீங்களே சொல்வீங்க பாருங்கள். சாங் சீக்வன்ஸ் எப்படி இருந்துச்சு? சாங் சீக்வன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் 2 வாட்டி போட்டாங்க. கமலா எப்பவுமே டாப்பு தான், செம்மையாக இருந்துச்சு, என்ஜாய் பண்ணோம். ஃபீலாக இருந்துச்சா எப்படி இருந்துச்சு? நீங்கள் வந்து செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும், புரியும். எல்லா பேரண்ட்ஸ்க்கும் டெடிகேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்ல ஃபேமிலி ராம்காம் மூவி மாதிரி சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு படம், க்யூட்டாக இருந்துச்சு. எல்லாம் பார்த்த லைக் நிறையா லைக் நீங்கள் பார்க்கும்போது இந்த படத்தோட இந்த ஃப்ரேம் அப்படின்னு இருக்கும். பட் கதை க்யூட்டாக சொல்லியிருந்தாங்க. சார் ஜிவி பிரகாஷ் சூப்பராக பிச்சு உதவிட்டார் சார். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜிவி பிரகாஷ். நான் ஜிவி பிரகாஷ்காக தான் ஃபஸ்ட்டு வரலான்னு வந்தேன். நல்லா இருந்துச்சு. ஸ்டோரி வைஸ்ல ஸ்ட்ராங்கா பண்ணாங்க. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. படம் சூப்பர் ஹிட்னா, நல்லா சூப்பராக இருந்துச்சுண்ணா. ட்ரைலருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, எக்ஸ்பெக்டேஷன்ஸோடவே வரலாம். நல்லா இருந்துச்சு. ஸ்டோரி வைஸ்ல ஸ்டோரி சூப்பராக இருக்குது. கிளைமேக்ஸே சூப்பர்ண்ணா, கிளைமேக்ஸ் தான் சூப்பர். இந்த பேரண்ட் சென்டிமெண்ட் வந்து மற்ற படம் கம்பேர் பண்ணும்போது இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. கான்செப்ட் ஆனால் சேம் தான், பட் அது காட்டுற முறை தான் வேறு. ஸோ வேற என்ன ப்ளஸ்ஸா இருந்துச்சு மூவில? ப்ரோ எனக்கு தெரிஞ்சு செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா காமெடி, செகண்ட் ஹாஃப் நல்லா சென்டிமெண்ட்டாக போட்டு போட்டாங்க, நல்லா இருக்கு. இன்டர்வல் பிளாக்ல முன்னாடி ஒரு காமெடி இருந்தது, அது நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அதுக்கப்புறம் படம் எமோஷ்னலாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அவ்வளோதான். நிறைய பேரோட கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஏர்லி 2K கிட்ஸ் இவங்களாம் நிறைய கனெக்ட் பண்ண முடியும். நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் இன்னும் சூப்பராக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்பேர் பண்ண. ஜிவி பிரகாஷ் மியூசிக்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. அவர் தான் பேக் போனாக இருந்தது. மியூசிக், அந்த பேக்ரவுண்ட் மியூசியம் தான் படத்தில் நல்லா எலிவேஷன் கொடுத்துருக்கு. அது நல்லாவே பண்ணியிருந்தாங்க. படம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஜிவி மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு. கென்னோட ஃபஸ்ட் டைம் டைரக்ஷன் மாதிரி இல்லை, நல்லா இருந்துச்சு. ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு, டைரக்ஷனும் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அவர் ஃபஸ்ட் டைம் எடுத்த மாதிரியே இல்லைன்னு சொல்கிறேனே, ரொம்ப நல்லா எடுத்திருக்காரு, சூப்பராக இருக்குது. முட்டை கலக்கி சூப்பராக இருக்குது. 2 minutes தான் சாங்கு, அதே ஒன்ஸ் மோர் போட்டாங்க. ஃபஸ்ட் டைம் புது படத்துக்கே ஒன்ஸ் மோர் போட்டிருக்காங்க, நல்லா இருந்துச்சு. எல்லாருமே பார்க்கலாம், பேரண்ட்ஸாக ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், யூத் பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். எல்லாருமே பார்க்குற மாதிரியான படம் தான். படம் ஒரே வார்த்தை சொன்னால் 10க்கு 9 தரலாம். அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. ஒரு ஃபேமிலி, ஒரு சென்டிமெண்ட் இருக்குது கடைசியில், அது சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் சூப்பராக பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாருமே ஸ்கூல் லைஃப்பை நம்ம மிஸ் பண்ணுற மாதிரி இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நல்லா இருக்குது படம். பக்காவாக பண்ணியிருக்காப்புல.
ஆக்டிங்காக இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகணும். எல்லாருக்குமே அது தெரிஞ்சது தான், படம் பார்த்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆக்டிவ் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகலாம். எல்லாருமே எல்லா டீம் ஒர்க், சூப்பர் டீம் ஒர்க். செகண்ட் ஹாஃபுக்கு நம்மளை மூட் செட் பண்ணுற மாதிரி, செகண்ட் ஹாஃப் படம் இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு நம்மளை ஒரு மூட் செட் பண்ணுறாங்க. ஓப்பனிங்லேயே தெரிஞ்சிச்சு இவங்க வந்து அம்மா அப்பா சென்டிமெண்ட் கன்ஃபார்ம் வைப்பாங்க அப்படின்றது கிளியராக தெரிஞ்சிச்சு. ஏன்னா இன்ட்ரொடக்ஷன் பண்ணும்போதே வந்து அம்மா வந்து இந்த மாதிரி சென்டிமெண்ட் ஆனாலே அந்த மாதிரிலாம் சொல்லும்போது கிளியராக தெரிஞ்சிச்சு. எல்லாமே பார்த்த ஸ்டோரி தானே. நீங்கள் டான் படம் பார்த்தீங்கனால இந்த படத்தோட கனெக்ட் ஆகும், நிறைய படம் கனெக்ட் ஆகும். எல்லாம் பார்த்த ஸ்டோரி கொஞ்சம் புதுசாக பண்ணியிருக்காங்க. பெருசாக நம்ம யோசிக்கிறத விட சிம்பிளாக ஒரு அப்பா கேரக்டர் வந்து உலா வருது இதில் சூப்பராக பண்ணியிருக்காரு. அப்பா கேரக்டர் தான் அங்கே பிளாஸ்ட்டே. கிளைமேக்ஸ்லேயும் அப்பா கேரக்டர் தான் பக்காவாக பண்ணியிருக்காங்க. எல்லாமே அவ்வளோ டீம் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க. படம் ஃபுல்லாக நம்மளை உட்கார வைக்கிறது ஜிவி தான். அடுத்தாங்க தான் ஜிவி இல்லைனா வந்து படம் கொஞ்சம் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருந்திருக்கு. சாங் கொஞ்சம் கண்டினியூ வந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்குது. மற்றபடி வேறு ஒன்றும் பெருசாக ஓவராலாக எல்லாருமே பார்க்கலாம். டக்குன்னு அட்ராக்டாக பிடிக்கும் அப்படின்னா 2K கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் படம்.